7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். அவங்களுக்கு மட்டும் இல்ல, மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத சில சைக்கோகளுக்குமான மெசேஜ். டேக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ். மீனா, அனு, அஜய் 3 பேரும் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க கிளாஸ்ல அனு தான் ரொம்ப குள்ளமானவ. அதனால அஜய் எப்போதும் அவளை கேலி கிண்டல் செய்வான். அவளோட உயரத்தை கேலி செஞ்சு நிக்நேம் வச்சு கூப்பிடுவான். அது மட்டும் இல்ல, அவளை குள்ளமானவன்னு காட்ட எப்ப பார்த்தாலும் அவ தலையில கைய வச்சு தட்டிக்கிட்டே இருப்பான். அனு இதனால மென்டலி ஃபீல் பண்ணுவா. ஆனாலும் அவனுக்கு எதிரா எதுவுமே செய்ய மாட்டா. மீனாவும் சம்டைம்ஸ் அஜய் கூட சேர்ந்து சிரிப்பா. பட் அனுவை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவருக்கோ எப்பயாவது நடந்திருக்கா? வளரும்போது குழந்தைகள் ஒருவரை ஒருவர் கேலி செய்வது சகஜம்தான். ஆனால் யாரையேனும் அடிக்கடி கேலி செய்து விருப்பமில்லாத காரியங்களை செய்ய சொல்வது புல்லிங், அதாவது கிண்டல் செய்வது எனப்படும். கிண்டல் செய்றவங்க உண்மையிலேயே ஸ்ட்ராங்கானவர்களோ புத்திசாலிகளோ இல்ல. அவர்களெல்லாம் ஒரு வகையான சைக்கோ. அவர்களுடைய குறைகளை இந்த மாதிரி மற்றவர்களை கேலி செஞ்சு வெளிப்படுத்துவாங்க. அவர்கள் தங்களை தாங்களே குறைவாக நினைப்பார்கள். அதனால தான் மற்றவர்களை கேலி செஞ்சு தங்களை உயர்வானவர்களாக காட்டிக்க ட்ரை பண்ணுவாங்க. அஜய் எக்ஸாம்ஸ்ல கம்மியா மார்க்ஸ் வாங்கினதாலையும் மீனாவுக்கு தன்னுடைய பெரிய காதுகளை பிடிக்காததாலையும் தான் இந்த மாதிரி அனுவை கிண்டல் பண்றான். இந்த புல்லிங் அல்லது கிண்டல் எப்படிலாம் நடக்கும்? அடித்தல், திட்டுதல், ஒருவரை விளையாட்டில் சேர்க்காமல் விலக்குவது, வதந்தி பரப்புவது, ஒருவரை தொடர்ந்து அவமானப்படுத்துவது, இது எல்லாமே புல்லிங் தான். இதுக்கு ராகிங் அப்படின்னும் இன்னொரு பேரும் இருக்கு. புல்லிங் செஞ்சா என்னவெல்லாம் நடக்கும்? கிண்டல் செய்யப்பட்டவங்க மனம் உடைந்து தனிமையாகி போவாங்க. தன்னம்பிக்கை குறையும், சரியா சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஹெல்த் பாதிக்கும், தூக்கம் குறையும், படிப்புல கவனம் குறையும். சிலர் மிகவும் அமைதியாகவோ அல்லது சடனா கோபமாகவோ மாறிடுவாங்க. கிண்டல் செய்யறத நிறுத்த என்ன செய்யலாம்? முதல்ல யாராவது நம்ம கேலி கிண்டல் செஞ்சா அவர்களை இக்னோர் பண்ணிடுங்க. அதாவது அவங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்காம இருப்பது அவங்களுக்கு ஒரு பெரிய நோஸ்கட். பட் சம்டைம்ஸ் இதை கூட புரிஞ்சிக்காத சில முட்டாள்கள் உங்களை தொடர்ந்து கிண்டல் பண்ணா பெற்றோர், ஆசிரியர் போன்ற பெரியவர்களிடம் சொல்லணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கிண்டல் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். கிண்டல் செய்யப்பட்டவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாடும் போது சேர்த்து விளையாடணும். அவங்கள ஃப்ரெண்ட்ஸா சேர்த்துக்கணும். முக்கியமாக எம்பத்தி, அதாவது மற்றவர்களின் உணர்வுகளை நம்முடைய உணர்வாக உணர வேண்டும். மீனா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம், அது தப்பில்ல. அவளுக்கு அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப் போய்விடுமோ என்ற பயம் இருக்கும். ஆனா உண்மையில் அது அனுவை காப்பாற்ற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஜய் கிண்டல் பண்ணும்போது மீனா அவன் கூட சேராமல் இருக்கலாம். பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கிண்டலை தடுக்க கடுமையான விதிகள் உள்ளன. ஆனால் எங்கேயாவது நடந்தால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்பதான் நம்மை சுற்றியுள்ள உலகம் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கும். இந்த கதை துளிர் குழந்தைகள் பாலியல் பலாத்கார தடுப்பு மற்றும் சிகிச்சை மையம் வெளியிட்டது.